திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வீட்டிற்குள் புகுந்த இளைஞர் ஒருவர் தாய் மற்றும் மகளை சரமாரியாக வெட்டி கொன்றுள்ளார். மகளின் இன்ஸ்டாகிராம் காதல் இரட்டை கொலையில் முடிந்துள்ளது. பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பச்சாபாளையத்தைச் சேர்ந்தவர்கள் பழனிசாமி, தனலட்சுமி தம்பதி இருவரும் பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தனர். இவர்களின் மகள் பூவரசி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிக்கு சென்று வந்தார். செவ்வாய்க்கிழமை அன்று காலை பழனிசாமி வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் தனலட்சுமியும் பூவரசியும் மட்டுமே வீட்டில் இருந்திருக்கின்றனர். அப்பொழுது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் தான் கொண்டு வந்திருந்த அரிவாளால் இருவரையும் சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே தாயும் மகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தாய் மற்றும் மகளின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களின் வீட்டுக்குள் வந்து பார்த்தபோது தனலட்சுமியும் பூவரசியும் இரத்த வெள்ளத்தில் கிடக்க அருகே அரிவாளுடன் இளைஞர் ஒருவர் நின்றிருந்திருக்கிறார். பொதுமக்களை பார்த்ததும் தப்பிச் செல்ல முயன்ற அந்த நபரை பிடித்து வைத்துக் கொண்டு பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். தொடர்ந்து அங்கே பொதுமக்களால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல தகவல்கள் தெரிய வந்தன. அந்த நபர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அக்ஷய் என்பதும் கடந்த 5 வருடங்களாக பூவரசியும் அக்ஷயும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் சில மாதங்களுக்கு முன்புதான் இருவரும் ஒரு கோயிலில் வைத்து தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. தங்களின் திருமணத்தை மறைத்த பூவரசி தன்னுடைய வீட்டிலேயே தங்கியிருந்து வேலைக்கும் சென்று வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பூவரசியின் தாயார் தனலட்சுமிக்கு மகளின் இன்ஸ்டாகிராம் காதலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருமணமும் தெரிய வந்திருக்கிறது. மகளின் செயலை கடுமையாக கண்டித்த தனலட்சுமி பூவரசி இனிமேல் அக்ஷயுடன் பேசக்கூடாது என கண்டித்திருக்கிறார். இந்நிலையில் பூவரசியிடம் பேசுவதற்கு அக்ஷய் பல முறை முயன்ற பொழுதும் பூவரசி தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அக்ஷய் செவ்வாய்க்கிழமையன்று காலை பூவரசியின் வீட்டுக்கு நேராக சென்று இருவரையும் வெட்டி கொண்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அக்ஷயை கைது செய்த பல்லடம் போலீசார் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வீடு புகுந்து தாய் மற்றும் மகள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.